திரு பொங்கலூர் மணிகண்டன், நீங்க துணை முதலமைச்சர் இன்னொரு முக்கியமான விமர்சனத்தை வைக்கிறார். இந்த தனிப்பட்ட விமர்சனங்கள் இதெல்லாம் நம்ம கடந்து வந்தோமானால், ரெய்டுகளுக்கு நீங்க அஞ்சுறீங்க, இன்னொரு ரெய்டு விட்டா நீங்க கட்சியவே கூட பிஜேபியோட இணைச்சிருவீங்க, உங்களை நம்ப முடியாது அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறார். உங்க பதில்? மேடம், சூழ்நிலையே சிந்தாய்களின் தாய் என்பார்கள். அதாவது கண்ணுக்கே தெரியாத, கண்ணுக்கே எட்டாத சிவம்பாளையம் என்ற ஒரு சிற்றூரில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள். அவர் 4 ஆண்டு காலம் செய்த ஆட்சியின் விளைவாக அந்த கண்டங்களை தாண்டி இன்னைக்கு எடப்பாடி என்ற பெயர் ஒலிக்கிறது. அவர் செய்த ஆட்சியில ஒட்டுமொத்த விவரங்களை எல்லாம் அவர் சேலத்தில் இருந்த விவசாயிகள் பாராட்டு விழாவில் எளிய முறையில் விவசாயிகள் மத்தியில் பேசினார். இப்போ அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் திமுக இது போன்ற வார்த்தைகளை பேசி அதிமுகவை கேவலப்படுத்துகிறது. ஒண்ணு இல்ல, நான் ஏன் சொன்னேன்னா, சூழ்நிலை பத்தி சொன்னா, ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையில உருவாகிறானோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கருத்தை வெளிப்படுத்துறாங்க. ஒருபோதும் ஐயா இபிஎஸ் அவர்கள் யாரையும் தரந்தாழ்த்தி பேசியதே இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் குறித்து அங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வாங்க இந்த விஷயத்துக்கு வாங்க, அதை முடிச்சிட்டோம். பெருந்தலைவர் காமராஜர்ல இருந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்ல இருந்து அம்மா வரைக்கும் எப்படி கேவலப்படுத்தாங்க. போன 4 வருஷ கால அதிமுக ஆட்சியின் போது எடப்பாடி இல்ல அதான் நடந்த தலைப்பட்சி சொல்றேன். அதாவது எனக்கு புரியுதுல என்ன இல்ல, நான் ஏன் மற்ற இஷ்யூஸ்குள்ள வரேன்னா, அதுல போனா 2 தரப்புகளும் வார்த்தைகள் வளருது, திருப்பி இந்த மேடையும் அந்த மாதிரி மாற வேணாம்னு பாக்குறேன். வேற எதுவும் இல்ல, நம்ம இஷ்யூஸ் பத்தி பேசுவோம், நபர்களை பத்தி விமர்சனங்கள் விட்டு இஷ்யூஸ் பேசுவோம். இடி ரைடை பத்தி சொல்றாங்களா? இடி ரைடுக்கு பயந்திருந்தால் 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக 60 தொகுதி கேட்டது என்றாலும் செய்தி வந்தது. நிறைய தொகுதி கேட்டாங்க. ஆனால் வெறும் 5 தொகுதி நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 20 தொகுதி மட்டுமே கொடுத்தாங்க. அப்போ யாருடைய மிரட்டலுக்கு அஞ்சு அவங்க தேர்தலில் தொகுதி ஒதுக்கீடு பண்ணாங்க பாருங்க. எடப்பாடி அவர்களை பொறுத்தவரையில் எதற்கும் அஞ்ச மாட்டார். அந்த கூட்டத்திலே தெளிவா பேசினார். சேலத்துல மிக தெளிவா சொன்னார், நான் எதற்கும் பயப்படவில்லை. திமுக ஒரு வழக்கே போடுதுங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சென்று அந்த வழக்கை நடத்தி தான் குற்றவாளி இல்லை என்று நிரூபித்தவர் மாண்புமிகு இபிஎஸ் அவர்கள். எனவே அவர்களை பற்றி பேசுவதற்கு திமுக எந்த தார்மீக உரிமையும் பெறவில்லை. அதான் உண்மை. இப்ப நீங்க உதயநிதி அவர்களோ திரு ஸ்டாலின் அவர்களோ திமுக அமைச்சர்கள் இருக்கிற 13 முன்னாள் அமைச்சர்கள் மீது, அதாவது மந்திரி சபையில 3 1 பங்கு அமைச்சர்கள் மீது இன்றைக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குங்க. ஒரு அமைச்சர் அதுல இருந்து வந்து சிறையில் வந்திருக்காரு. ஆனா இவர்கள் தான் மத்திய அரசுக்கு அஞ்சி நடுங்கி அவரோடு இணக்கமாக கூட்டணி வச்சுட்டாங்களா? காங்கிரஸ் கூட்டணி இல்ல, அதாவது வெளியில பேசுவாங்க பிஜேபி எதிர்த்து, ஆனால் உள்ளுக்குள்ள திரு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொன்ன ராஜ்நாத் சிங் அழைக்க வந்து எவ்வளவு நடத்தினாங்க. கருணாநிதி அவர்களை மிக மோசமாக பேசினார் ஒரு காலத்துல. ஆனா அவர் வந்துட்டாங்களா சார்? இல்ல இல்ல, இன்னும் இந்தியா கூட்டணியில இருக்காங்க. இருங்க, கூட்டணியே வைக்காத கட்சி அல்ல திமுக. திமுக வந்து பிஜேபியோட கூட்டணியே வைக்காத கட்சி அல்ல. நீ அவர்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு, குஜராத் கலவரத்துக்கு பிறகு அதை நியாயப்படுத்திக் கொண்டு அமைச்சர்கள் இடம்பெற்றவங்க. அதனால அந்த ஆட்சியை கலைத்தது அதிமுக, புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள். எனவே இவர்கள் சொல்ல குற்றச்சாட்டெல்லாம் மக்கள் மத்தியில பேசுபொருளாக மாற வேண்டும். அதிமுக அடிமையா இருக்கிறாங்க, பாஜக பயப்படுறாங்க, ஈடிக்கு பயப்படுறாங்க என்கிற செய்தியை மக்கள் மத்தியில சொல்லி இந்த அதிமுக என்பது பலவீனமாகிவிட்டது என்கிற செய்தியை சொல்லியே தேர்தலை பலவீனமாக கருதி இவர்களை வந்து வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கம் தவிர இந்த கட்சிக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. நான் ஒண்ணு சொல்றேன், மரியாதைக்குரிய நாஞ்சில் மனோகரன் அவர்கள் திமுக துணை பொதுச் செயலாளர், அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. அப்ப இப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் உள்ளவர்கள் அதிமுக குறித்து பேச வேண்டியது இல்லை. எம்ஜிஆர் அவர்களும் சரி, அம்மா அவர்களும் சரி, எடப்பாடியும் சரி, இன்றைக்கு வரையில் தமிழ்நாட்டு நலனை வருகிற போது மத்திய அரசை மிக கடுமையாக வலியுறுத்தி வர. இன்னைக்கு கூட பாருங்க, இந்தி பேச வந்தது உடனடியாக ரியாக்ட் பண்ணாரு. ஏன் கடந்த காலத்தில் ஏன் மத்தியில வலிமையோடு ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியை எதிர்த்து தேர்தலில் கூட்டணி வேண்டாம் உதவி பெறாங்க? என்ன பயம்? இப்போ பயப்பட செய்வாங்களா? அப்ப இவர்கள் சொல்லுவது வேண்டும் என்று பொய்யான திட்டமிட்ட பொய் பேச்சாளருங்க. ஓகே, கேட்போம். திரு இதயத்துல்லா அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த எல்ஐசி விஷயத்துல இந்தி இருக்குன்னு சொல்லும் போது இங்க எல்லாரும் எதிர்த்தீங்க. இன்னைக்கு அதிமுகவும் கடுமையா அதுக்கு அறிக்கை விட்டுருக்கு. மணிப்பூர் விஷயம் வரைக்கும் இன்னைக்கு வந்து அதிமுக பொதுச் செயலாளர் அதை பத்தி பேசுறாரு. இன்னமும் அவங்கள வந்து நீங்க பிஜேபி கலர்ல தான் பார்க்க போறீங்களா அப்படின்னு கேள்வி நீங்க கேட்கும் போது அதிமுகவும் அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா நீங்க அதிமுக சொல்லலன்னு சொல்றதுனால அவங்க பதில் சொல்றாங்க. நான் சொல்ல வர்றேன், அதை சொல்லும் போதே மக்களுக்கு புரியுது. மக்கள் கேட்குற மக்களுக்கு தெரியும். 4 ஆண்டுகள் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஜெயலலிதா அவர்களே எதிர்த்த உதயமின் திட்டத்தை ஆமான்னு எடுத்துட்டு வந்தாங்க. உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு தமிழர்களுடைய வேலை உதயமின் திட்டம் ரத்தாயிடுச்சா? நான் கேட்குற கேள்வி, நான் கேட்கறது
இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க, அதிமுகவை பற்றி கேட்டீங்க, திமுக போது நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு நம்முடைய நீட்டு ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தார்கள். அந்த நீட்டை எளிதாக கொண்டு வருவதற்கு வாய்ப்பு தந்தவர்கள் நம்முடைய முன்னாள் முதல்வர் அல்லது ஏடிஎம்க்கு என்ன சொல்லுவோமே, ஏன் அவரை போய் சொல்லியிருப்போம். அதே மாதிரி 15 விழுக்காடுக்கு மேல தமிழர்களுடைய வேலை இல்லை. நான் குறுக்க நான் உங்க 2 பேருக்கு இடையில குறுக்க பேசல, குறிச்சு வைத்துக் கொண்டு பேசுங்கள். நான் சப்ஜெக்ட் பேசுறேன். நான் வந்து கரப்பாம்பூச்சியோ அல்லது 4 காலோ 8 கால பத்திலாம் இப்ப பேச வரல. நான் 4 கால் 8 கால் சப்ஜெக்ட்லாம் நான் பேச வரல. நான் மீண்டும் பேசுவது சப்ஜெக்ட் பேசுறேன். அது பொய்யான மட்டும் நீங்க சொல்லுங்க. நீங்க உங்க காலத்துல தான் உங்க காலத்துல ஒரு நிமிஷம் மணிகண்டன், சாரி ஒரு நிமிஷம் நான் வரேன், திருப்பி உங்களுக்கு வாய்ப்பு தரேன், நீங்க பதில் சொல்லுங்க. ரொம்ப தெளிவா திருப்பி வாய்ப்பு தரேன், பதில் உங்களுக்கு ரொம்ப தெளிவா பேசிட்டு வரேன், சப்ஜெக்ட் தான் பேசிட்டு வரேன். நீங்க பேசுங்க ஐயா, நீங்க அவரை விட்டுருங்க, நீங்க பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்தா எனக்கு ரிஜெக்ட் பண்ணுங்க, நான் எஜெக்ட் பண்றேன். இதுதான் என்னால செய்ய முடியும். தயவு செய்து கேளுங்க. இது நடந்ததா இல்லையா? உங்க காலத்துல தான் உதவி வந்ததா இல்லையா? நீட்டு உங்க காலத்துல வந்ததா இல்லையா? இந்த உண்மையை கூட உங்களால தாங்க முடியலன்னா திரு உதயநிதி இப்படி பேசுறதா நீங்க எப்படி தாங்குவீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் சொல்ல வந்ததை சொல்றேன். அவங்க கேட்ட கேள்வி பாஜகவுக்கும் உங்களுக்கும் இன்னும் எவ்வளவுதான் நாங்க தொடர்பு இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு தொடர்பு இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும் தான் நான் சொல்ல வர்றேன். ஆக மக்களுக்கு நன்றாக தெரியும். இந்த 4 ஆண்டுகளிலும் பாஜக அரசு திமுகவுக்கு எதிராகத்தான் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறதுடைய அதிமுகவுக்கு எந்த தொல்லையும் இல்லை. அது வருமான வரி துறையாக இருந்தாலும் அல்லது அமலாக்க துறையாக இருந்தாலும் உங்களுக்கு சேலத்துல கூட இடி ரைட்ல நடக்குது. இன்னைக்கு கூட முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டுக்கு போயிருக்காரு. நாங்கெல்லாம் சுத்தம்னு சொல்றாங்களே, அது இல்லைங்கிறதுக்கு சொல்ல வர்றேன். அதனால எந்த கட்சியோட ஆதரவா மறைமுகமா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் செய்யறோம். நீங்க 20 கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம், அதுக்கு கூட அவங்க பொருத்தமானவர்களான்னு நான் சொல்ல முடியாது. பேசுவதற்கு அந்த கட்சி இல்லை, அது வேற விஷயம். நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, பாஜகவுக்கும் உங்களுக்கும் திரைமறைவு ஒரு தொடர்பு இருக்கிறது. நீங்க எதுக்காக இப்ப வெளியில வந்தீங்க, அது அந்த காரணமும் அந்த சம்பந்தப்பட்ட மக்களுக்கு தெரியும் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி. நீங்க முஸ்லீம்கள் விரோதமான சட்டங்கள் வரும்போது நீங்க பாஜக முத்தலாக்கா இருந்தாலும் அதே மாதிரி இந்த நம்முடைய மிக முக்கியமான ஒரு விஷயம், தமிழர்களுக்கும் எதிராக இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மைகளுக்கும் எதிராக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்துக்கும் நீங்க என்னவா இருந்தீங்க, ஆதரவா இருந்தீங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஆதரவாக இருந்தீங்க எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் இன்றைக்கு திமுகவுடைய கூட்டணிங்கிறது இன்டாக்டா இருக்கு. காங்கிரஸோ திருமாவளவனோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ சரியா இருக்காங்க. பிரச்சனை எங்கே இருக்குது? இன்றைக்கு பிரச்சனை என்ன எங்கே இருக்குன்னு சொன்னா, உங்களுக்கும் நீங்க தாவாக்காவை கூப்பிடுறீங்களா அல்லது சீமானை கூப்பிடுறீங்களா அல்லது வேற யாரையாவது வரணும், அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. எப்படியாவது இந்த கட்சியை பலப்படுத்தி அடுத்த முறையும் எதிர்கட்சி தலைவராக வரணும். ஏன்னா உங்க கட்சி தலைவர் ஒருத்தர் இன்னைக்கு திருச்சியில பேசியிருக்காரு, நாம் இப்படி இருந்தால் மீண்டும் ஆட்சியை மட்டும் முடிக்க முடியாத, எதிர்க்கட்சியும் வர முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பேசியிருக்காரு. நான் பேசல, அதனால நான் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.